அனைவருக்கும் என்ன புரியாதவர்கள் அவற்றவர்களுக்கும் நமது நாடகம் குழுவின் சார்பாக மனமான நன்றி வணக்கம். என்ன மதிப்புக்கு மரியாதை புரியுது. அதாவது என்ன வாங்கி ராஜன் அவர்களுக்கும் என்ன மாமா வாங்கி மோகன் மாமா அவர்களுக்கும் ஆமா இன்னும் கணேஷ் மாமா அவர்களுக்கும் அதாவது அப்பா வாங்கி தீகரகர் ஆமா அப்பா வாங்கிய குமாரப்பா அவர்களுக்கும் நமது நாடக கலைஞர் அனைவருக்கும் நமது சார்பாக மனமான நன்றி வணக்கம். எடுக்காதா ஏய் ஏய் சங்குமதி. ஓ, உன் பெயர் சங்குமதி. அப்படி உன் பெயர் சங்குமதியாக இருந்தாலும் உன்னை இன்றெடுத்து தாய் தந்தது என்ன பெற்றாரு
யாருங்க? நானுங்க. கண்ணம்மா, ஆமா. என் தந்தையார் தந்தையார். பாண்டபுத்திர மகாராஜன். ஓ, தந்தையார் பாண்டிபுத்திர மகாராஜா. ஆமா. தாயார். மந்தார தேவி. ஓ, தாய் மந்தார தேவி. ஆமா. அப்படி மந்தார தேவிக்கும் இந்த மந்தாரிக்கும் ஆ, பாண்டவர்கள் ஆ, அங்க 3. 3. நான் மந்தாரிக்கு பிறந்தவள். ஆ, நீங்கள் மந்தாரைக்கு பிறந்தவர்கள். ஆமா. அப்படி இருந்தாலம்மா உனக்கு திருமணம் நடந்துச்சா? அம்மா, ஆ, என் கணவர் யார்? யாரு? அவங்க பேர் மட்டும் பேர் மட்டும் என்ன? எனக்கு மேல நல்லா பணம் மூடிச்சோ. அடியே பார்மண்ணே. ஏய், மூடு வாயை. ஆ, சரிம்மா. வாய் படிக்கிறா காட்டிக்கிட்டு. நான் கொள்ள என் வாய் பலிக்கலாமேட்டு. கண்டம்மாலே பரவாயில்ல. அம்மா, ஆ, என் கணவர் ஆ, சிவன மந்தாபுரி ஆண்டவர் கூடிய இவன் மந்தாபுரி ஆண்டு வரக்கூடிய போர்மன்னன். போர்மன்னனை திருமணத்தை செய்து அழகான ஒரு பிள்ளை. அந்த குழந்தையின் பெயர் அள்ளிபத்து. அல்லிமுத்து. அப்படி இரண்டால் ஏதோ காரணமாக உன் கணவர் அழைத்து சொன்னார். கணவரை சந்திப்போம். ஆ, புறப்படு. ஆமா. என் தேவி என்ன சொன்னா? என்னுடைய மந்திரிமாரே மஞ்சள் போட்டு நக்க சொன்னா மகாராஜா. ரொம்ப சூப்பர்ண்ணா, ரொம்ப அருமை. வாதேர் தான்.
வாங்க உன் திருவடி போர் பாதைகளுக்கு ஏன் அப்படி ஆங்காத்துல தெரியுது நீ அவனுக்கு கிட்ட வந்தது தெரியாதா அவனுக்கு எந்த நேரம் டைம் தெரியாது பிள்ளைங்க இருந்தானே எது தானே கர்மம் சாமி திருப்படி போர் பாதைகளுக்கு நான் வந்தாலும் செய்தேன் அப்படியா என்னங்க சொல்லுமண்ண என் திருவடி திரு நாமம் அடைந்ததனால் இந்த கடல் சூழ்ந்த நெடிய உலகில் சாமி நமக்கு பச்சாய் கோயில் பூசாரி ஐயா அவர்கள் காட்சி வேஸ்ட் பண்ணாத ஆமா காட்சி வேஸ்ட் பண்ணாத வெளி தெரிஞ்சாதான் தெரியும் காட்சி வேஸ்ட் பண்றதுலாம் பெருசு இல்ல பொழுது வச்சாதான் படம் போச்சுன்னு பாவம் நினைப்போம் என்னங்க அதாவது அரண்மனை இருந்த மங்கை அதுக்காக இருக்கக்கூடிய அதிபனை விட்டு ஆமா யாவது விஷயம் தேவி உன்னை ஏன் அழைத்தேன் என்று கழித்தேன் கானகம் சென்று 6 மாத காலம் வேட்டையாடி வருவது வழக்கம். வீட்டுக்கு வந்து 6 மாத காலம் உன்னுடன் மகனுடன் இருப்பது வழக்கம். நான் வீட்டுக்கு வந்து 6 மாத காலம் ஆகிவிட்டது. கானகம் சென்று வேட்டையாட போக வேண்டும். குடிப்படைகள் குறியை தீர்க்க வேண்டும். இல்லை என்றால் போர் மன்னர் நாகராஜன் கடமை தலைவிட்டான் என்று நாட்டு மக்கள் பேசுவார்கள். அதனால் என் உடனே உயிர் உள்ளவரை உன் மச்சனை என்னைக்குமே மீறுவதில்லை. கட்டிய கடவர் முட்டாளை இருந்தாலும் கட்டப்பட்டு வாழ்வது பெண்மொழி கடமை. அப்ப நான் முட்டாளுங்கிறியா? இல்லைங்க, முட்டாளை இருந்தாலும் கொண்டவனை மதியாப்பின் குடிக்கவனாகுவார். கல்லானாலும் கடவன் புண்ணாளனும் புருஷன் ஊராம் புருஷன் சமமாக மூமத்தம் பூவு மனமாக தாம்புருசை தன் சொந்தம் தாளம் பூவு வாசம் ஆனாங்க. ஏய் ஏமாந்து வந்து எப்படி மாட்டுவாங்க? இல்ல 6 மாச காலம் இப்ப இருந்து காணாம போய் என்னங்க ஏதாவது நினைப்பு வந்துருச்சுன்னா நான் என்ன கணவன் மனைவியா என்ன காணகத்துல போய் நானு ஏங்க கணவன் மனைவி எதோ இருக்குது. அதான் அன்பு ஆசையோடு அரவணைப்பது தான் இருக்குது. தேவி வந்த உடனே கணவருக்கு தண்ணி மொண்டு கொடுத்து தாமரத்தில் சாதமிடுவது பெண்களுடைய கடமை. ஒரு குடும்பம் சீரோடி சிறப்போடு வாழ்வதா இருந்தா இல்லறத்திலே நல்லற வேண்டும். மனைவி கோவப்பட்டா இல்லறம் ஒன்று நல்லதா இருந்தால் எல்லாமே நல்லறதா நிச்சயமா. ஆமாங்க. சொல்வாக்கு இருந்தால் செல்வாக்கு ஆமா. கட்டி மனைவி நல்லா இருந்தால் கவலை இல்லாம வாழலாம். கொஞ்சாவது நல்லா இருந்தா அத புத்தியோடு இருந்தா சுமார் 10 ஆண்டு காலத்துக்கு முன்பதாக தானாதிர் மூலக்காட்டுல நாடார் பிறப்பு சான்றோர் புராணம் நாடகம் ஆளு இல்ல 2 பேர் எனக்கு வேணும், ஆபத்துக்கு வந்து உதவுங்க. என் தம்பிங்கள மணி 8 மணிக்கு போன் பண்ணேன். பைக் எடுத்துட்டு வந்து ஆபத்தை காப்பாத்துங்க மகாராஜனுங்க. இல்லைங்க என்னைக்குமே மறக்கிறது இல்லை. இல்ல ஒரு விஷயம்னா அதாவது கூத்து ஆடுறதை விட கூத்து பாக்குறவங்க தான் நினைப்பாங்க நம்ம மரியாதை நாமளே கத்துக்கிறது தான் நினைப்பாங்க. 5 மணிக்கு போன் பண்றாங்க, ஆளு கிடைக்காத பட்சத்துக்கு சாயந்தரமா கூப்பிடுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இந்த கலைக்காக எதனாலும் செய்யுது. உயிரை விடுதாலும் விடுவான். தன் என் மகனே செத்தான் அப்பயும் கூத்துக்கு வந்தேன். எங்க பாட்டி செத்தான் அப்பயும் கூத்துக்கு வந்தேன். எங்க பெரியவ செத்தான் அப்பயும் கூத்துக்கு வந்தேன். பணம் சம்பாதிக்க மனிதனுக்கு பணம் எல்லாம் பெரிது. மக்கள் மனதை சம்பாதிக்க உடனே பெரிதாகும். பணம் எல்லாம் உடனே கோடி லட்சம் என்று மறமாட்டியா உயிர் இருக்கும் வரை மறக்க மாட்டேன்.
சதரா கூத்து வாங்குறதுலாம் பெருசு இல்ல. பகுதி பேர் லீவ் போட்டுக்கிறாங்க, அதுல பெருசாக்குது. சரி என்னங்க பத்திரமா போய் வாருங்கள். போய் வரட்டுமா? மன்னவர் வருவார் என்று. மகன் பதனம் ஆமா, மண்ணின் காத்திருப்பேன். வாழைக்கு ஒரு குலை போல் தாய்க்கு தலைமகனாய் வளர்த்து வர ஆமா, என் கண்ணு நீ ஒரு கண், என் மக மறுக்கண். கண்ணுக்கு எப்படி இமை காக்கிறதோ அது போல நம்ம மகனை காத்து வரேன். பொண்ணு எங்க இருந்தாலும் நாசமா போவோம். போய் வாருங்க. இப்ப எங்கடா வந்துக்கிறோம்? வீரகாரன் கோயிலுக்கு முன்னாடி மணி 8:30 இருந்து வித்தியாத்தான் சாமி ஆடிட்டு வரேன். தாம்பரம் சித்திர மாதிரி கானகம் வந்திருக்கிறோம். கரடி புலி சிங்கத்தை வேட்டையாடுவோம். இதெல்லாம் வீரகாரன் கோயிலுக்கு வேண்டுதலையா? அதெல்லாம் வேண்டுதல் வச்சுக்கிறாங்க. சாமி கடவுளே வீரகாரன் அப்பா உனக்கு எல்லாம் ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து கூத்துடணும். கூத்தாடுறதால நாங்களும் சூத்த காட்டி கரெக்டா சூத்த நம்ம பக்கமே தான் திருப்பிக்கிறோம். எந்திரிங்க எந்திரிங்க முத்துராஜி வர. அம்மா, என் கணவர் வேட்டையாடி சென்று விட்டார். வருவதற்கு 6 மாதம் காலமாகும். காலமாகும். ஆமா, என் மகனாகப்பட்ட